விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கும் தம்பி. சொல்லுங்க. 6 கட்ட தேர்தல் முடிந்தது. நாளைக்கு 7ஆம் கட்ட தேர்தல். இப்போ 7ஆம் கட்ட தேர்தலில் அந்த 59 சீட் அப்படிங்கிறதுல ஏதேனும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? முடிவுகள் என்னவாக இருக்கும்? ஒரு இந்து கன்சால்டேஷன் அந்த 59 சீட்லையும் இருக்கும், ஷூராக இருக்கும். ஏற்கனவே இந்து கன்சால்டேஷன் நோக்கி தான் பாஜக பயணித்தாங்க. காரணம், டே 1 சிஏஏ தொடர்பாட்டு முஸ்லீம் கன்சால்டேஷன் பிஜேபிக்கு எதிராக வந்துட்டுங்கிறத அவங்க உணர்ந்துக்கிட்டாங்க. நாம் பொறுத்தவரையில் முஸ்லீம் மக்கள் உரிய அதிகாரம் பெறணும். மோடி ஏற்கனவே சொன்ன மாதிரி நாட்டுப்பற்றில் என் முஸ்லீம் சகோதரர்கள் யாருக்கும் சளைத்தவர்கள்னு சொன்னதெல்லாம் நமக்கு முழுமையான உடன்பாடு உள்ள ஒரு இது. முஸ்லீம்கள் தொடர்பாக அவங்கள ஒரு அச்சுறுத்தி அவங்க வாக்குகளை காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகள் பெறுறதை நாம் ஆண்ட பரம்பரைங்கிறதெல்லாம் அவங்களுடைய இதுகளை நாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கக்கூடியவங்க தான். மற்றவங்க பார்வையிலேருந்து நம்ம பார்வையில் தனித்து தான் இருக்கோம். ஆனால் அந்த சிஏஏ அதோட அந்த போராட்டங்கள் இதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பாஜக பஸ்மந்தா முஸ்லீம்களுக்காக பேசினாங்க. பாஜக ட்ரிபிள் டலாக்கில் முஸ்லீம் பெண்கள் உரிமைக்காக அவங்கள லிபரேட்டே பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு முஸ்லீம் பெண் ட்ரிபிள் டலாக்கில் பாதிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா அவங்க தந்தை பாதிக்கப்படலை, அவன் சகோதரன் பாதிக்கப்படலை, தாயார் பாதிக்கப்படலை, குடும்பமே பாதிக்கப்படலைங்கிற ஒரு கான்செப்டை மோடியை எடுத்து மக்கள் முன்னாடி வச்சார். அதே மாதிரி அந்த கஜ் யாத்திரைக்கு ஏழை முஸ்லீம்களும் போக முடியும்ங்கிறத நிரூபித்தது மோடி. இதெல்லாம் மோடி செய்தது மட்டுமில்லை, நலத்திட்ட உதவிகள்ங்கிறது எந்த பாராபட்சமும் இன்றி ஜென்யூனாக முஸ்லீம் சகோதர சகோதரிகள் இடங்களுக்கு தெளிவாகவே பாஜக ஆளக்கூடிய அரசாங்கம் தெளிவாகவே அதை செய்தாங்க. அதில் எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. ஸோ இந்த வகையில் அவங்க ஒரு 20% முஸ்லீம் வாக்குகளை பாஜக எதிர்பார்த்தாங்க. ஆனால் ஒரு சில அரசியல் நகர்வுகள், காங்கிரஸ் அகிலேஷ் யாதவ் கூட்டணி, காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி, ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி இந்த மாநிலங்களில் உருவாக்கின முஸ்லீம் கன்சால்டேஷன், காங்கிரஸ் சிவசேனா சரத்பவார் கூட்டணி பல மாநிலங்களில் ஒரு முஸ்லீம் வாக்குகள் கன்சால்டேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ அந்த இடத்துல பாஜக குட் நாட் டேக் சான்ஸ். நம்ம ட்ரிபிள் டலாக்கு, பஸ்மந்தா முஸ்லீம்ஸு, கஜ் யாத்திரைக்கு நாம் மற்றவங்களை மாறுபட்டு அந்த முஸ்லீம் மக்களோட ஆன்மீக உணர்வுக்கு முழுமையாக துணை நின்றது, இதெல்லாம் நமக்கு பலனளிக்கும், சிறிய அளவிலாவது பலனளிக்குங்கிற அந்த நம்பிக்கை தகர ஆரம்பிச்சுது. அந்த நம்பிக்கை அடிப்படையில் செய்து ஏமாந்துடக்கூடாதுங்கிற முடிவுக்கு வர்றாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு. ஸோ ஓகே, நாம் அதில் நம்மளோட கருப்பு பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸில் நம்மளும் சில கருத்துக்களை அதில் டிஃப்ரெண்ட் அண்ட் செப்பரேட்டாக வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ரவீந்திரன் துரைசாமியோட கருத்துக்கள் தமிழுக்கு ஒரு நல்லுறவுகள் என்னங்கிறது தெரியும். இந்திய அளவில் கூட என் கருத்துக்களை நாம் பாஜக தரப்புக்கிட்ட முன்வைக்கும் போது அவங்களுக்கும் மோடி, அமித்ஷா போன்றவங்களுக்கும் என் கருத்துக்களில் எந்த வகையில் நான் அவங்கள்ட்ட ஆணித்தரமாக பாஜகவுக்கு எது நல்லது என்ன இதில்ங்கிறதுல அதில் ஒரு ஒரு நியூட்ரலிட்டி ப்ளஸ் பொலிட்டிக்கல் கண்டிஜென்சி எல்லாத்தையும் பார்த்து நாம் சொல்லக்கூடியவன் தான். பட் ராகுல் காந்தி மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கரில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு 50% மேலே இடஒதுக்கீடு மிகணும். இப்போ 59 இருக்குது. தென் தனியார் துறையில் இடஒதுக்கீடுங்கிறதெல்லாம் எடுபடாத போது அதை விட்டுருவார் ராகுல் காந்திங்கிற ஒரு எண்ண ஓட்டம் எல்லாருக்குமே இருந்தது. பாஜக தலைமைக்கு அது இருந்தது. வேறு இஷ்யூ இல்லாமல் அந்த இஷ்யூவையே ராகுல் காந்தி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த இஷ்யூ அகிலேஷ் யாதவும் தேஜஸ்வி யாதவும் எடுக்கக்கூடிய இஷ்யூ தான். ஸோ இதை எதிர்கொள்கிறதுக்கு அவங்க இந்துக்களை பிளவுபடுத்த முயற்சி பண்ணும்போது மோடி, அமித்ஷாவும் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய இஷ்யூவை எடுத்தாக வேண்டிய அந்த ஸ்கட் மிசிலுக்கு பேட்ரியாட் மிசில பாய்க்க வேண்டிய நிலைமை அவங்களுக்கு அதுல எந்த அளவுக்கு வெற்றி அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கொஸ்டின் ஆகுது. ஏன்னா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்து முஸ்லீம் அப்படின்றத ரொம்ப அக்ரெசிவா, அதாவது முஸ்லீம்களுடைய வாக்கு தனக்கு தேவையில்லைன்ற மாதிரி பிரதமர் மோடியினுடைய செயல்பாடுகள் இருந்தது அப்படின்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதை தாண்டி 421 முறை கோவில், மசூதி, இந்த பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய வகையில் பேசியிருக்காரு பிரதமர் மோடின்னு சொல்லி மல்லிகார்ஜுன கார்கே இன்னைக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சு, நீங்க இந்துக்களை ஒரு அவங்க பாயிண்ட் அவுட் பண்றாங்க சார். இப்போ என்னன்னா, இதுதான் பாஜக வந்தா இதுதான் நடக்கும் அப்படின்றத பாயிண்ட் அவுட் பண்றாங்க. இது எடுபடலைன்றீங்களா? அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கம்மி. காங்கிரஸ்
முழுமையாக ஃபைட் பண்ண தயாரில்லை. பிஜேபிக்கு நீங்கள் 77 இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக சந்திரசேகர் எமர்ஜென்சி எதிர்த்து யங் டர்க்கு போனார், மோகன் தாரியா எதிர்த்து போனாங்க, நந்தினி சத்பதி போனாங்க. கடைசி நிமிஷத்தில் ஜெகஜீவன் ராம் இந்திரா காந்தி கிட்ட நம்பர் 2 இருந்தவங்க பார்லிமெண்ட் போர்டில் இந்திரா காந்திக்கு கேண்டிடேட் ஆட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேண்டிடேட் ஆட்டு காங்கிரஸ் கட்சிக்குள்ளே சஞ்சய் ரெட்டியால் பார்லிமெண்ட் போர்டுக்குள்ளே தோற்கடிக்கப்பட்டவர், டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர். ஜெகஜீவன் ராம் காங்கிரஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கட்சி ஒரு பவர் பொலிட்டிக்ஸில் ஒரு செல்வாக்கான அட்டவணை பிரிவு தலைவர். இன்னும் சொல்லப்போனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் டெத் இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் இஸ் அலைவ். when he was alive, ஜெகஜீவன் ராம் வாஸ் ஏ வெரி பவர்ஃபுல் லீடர். இட் இஸ் அ ஃபேக்ட். நான் அம்பேத்கரை படித்து பல விஷயங்களை சொல்லக்கூடியவன் தான். அறிவுலகத்தில் அம்பேத்கர் பெரிய மேதை. பட் பொலிட்டிக்கல் அந்த இதில் இம்பேக்டை ஏற்படுத்தினது அம்பேத்கரை விட ஜெகஜீவன் ராம் தான். ஜெகஜீவன் ராம் இந்திரா காந்தி அம்மையார் ரிவோல்ட் பண்ணி வராரு. ஹேமானந்தன் பகுனா இஸ் ஏ பிராமின் சப்போர்ட்டட் பை முஸ்லீம்ஸு, யங் லீடர் ஃப்ரம் யூபி. அவர் இன்னொரு கட்டத்தில் எந்த அளவுக்கு அவர் செல்வாக்கானவர்னா செக்ரட்டரி ஜெனரல்னு 80ஆம் ஆண்டு மீண்டும் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜ் ஆகும்போது அவரை வீட்டில் போய் தேடி நீங்கள் வெறும் செக்ரட்டரி ஜெனரல் நம்பர் 2ங்கிறத கொடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு வெயிட்டானவர். அவர் 77 ரிவோல்ட் பண்ணி வராரு. அதே மாதிரி மெனி பூமிகார் லீடர்ஸ் இன் பீகார். இப்படி பலரும் இந்திரா காந்தி அம்மையாரை ரிவோல்ட் பண்ண ஒரு சூழ்நிலை தான் வடபுலத்தில். மற்றும் இஷ்யூஸும் இருக்குது. அந்த இஷ்யூஸுக்கு உருவமானன்னு இவங்க ரிவோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்திரா காந்தி அம்மையாரை 77 வீழ்த்துது. இங்கே வீழ்த்தலை, தமிழ்நாட்டில் வீழ்த்தலை, கேரளாவில் வீழ்த்தலை, ஆந்திராவில் வீழ்த்தலை, கர்நாடகாவில் வீழ்த்தலை, மகாராஷ்டிராவில் சதர்ன் பார்ட்டில் வீழ்த்தலை. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி விபி சிங் யூபி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். இந்திரா காந்தி காலத்திலே அவர் பெரிய பவராக யூபி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர். தென் ராஜீவ்காந்தி வரும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்தது மிஸ்டர் கிளீன். அவர் போபர்ட்ஸ் ஊழலில் ராஜீவ்காந்தியை எதிர்த்து வரார். ராஜ்புட் கம்யூனிட்டி யூபி மட்டுமில்லை, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அந்த சுற்றி அவங்க செல்வாக்குள்ள உத்தரகண்ட் அன்னைக்கு யூபி கூட தான் இருந்தது, இமாச்சல் இங்கெல்லாம் செல்வாக்குள்ள ஒரு அப்பர் காஸ்ட்டு ரூலிங் கிளாஸோட ஒரு பிரதிநிதியாக இருந்தவர். தென் அவர் கூட அருண் நெஹ்ரு, ஆரிஃப் முகமது கான், மப்டி முகமது சையத், ராம்தன், இப்படி நிறைய பேர் ரிவோல்ட் ஆகி ராஜீவ்காந்தி பிராமின் டாமினேட்டட் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஆகிர், ஜாட், குஜார், குர்மி ப்ளஸ் முஸ்லீம் இன்னும் ஒரு ராஜ்புட் தலைமையில் ஒரு நிகழ்வு நடந்து மோடியை விட அதிக சீட்டு பெற்ற ராஜீவ்காந்தி தோற்கடிக்கப்பட்டார். இன்னைக்கு மோடிக்கு எதிராக பாஜகவுக்குள்ளே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. பார்ட்டி இன்டாக்டாக மோடி தான் லீடருங்கிறத அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ராஜ்நாத் சிங் 2029 மோடி பிரதமருங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அடுத்தபடியாக இன்னொரு குற்றச்சாட்டு, இன்னொரு இதை சொல்கிறாங்க. இந்தியா ஷைனிங்னு சொன்னார், வாஜ்பாய் வெற்றி பெற்றாரான்னு. அன்னைக்கு வாஜ்பாய் தனி மெஜாரிட்டியே பெறல, 150 சீட்டு சம்திங் தான், 180 சம்திங் தான் இருந்தார். அதில் ஒரு 40 சீட்டு அவர் குறைஞ்சி போச்சுன்னா, அன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு 4-5 சீட்டு பாஜக கொடுத்த கலைஞர் கருணாநிதி, டாக்டர் ஐயா, அண்ணன் வைகோ இவங்கெல்லாம் வெளியேறிட்டாங்க. என்டிஏ இங்கே பலகீனப்பட்டு போச்சு. ஒன்று, அங்கே நாயுடுவோட டிடிபி ஸ்ட்ராங்காக இருந்தபோது சந்திரசேகர் ராவ் வெளியேறி, தெலுங்கானா வெளியேறி காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுட்டாப்புல. ஆந்திரா அவுட்டு, 10 சீட்டு இதுக்குள்ளே போயிட்டு. தென் மகாராஷ்டிராவில் சோனியா காந்தி வரக்கூடாதுன்னு சொன்ன சரத்பவார் தனியாக நின்று தோற்ற பிறகு தனியாக நின்னா தோற்று போவோம்னு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க. அதில் 5-6 சீட்டு அவுட்டு. ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜக கூட நின்னவர், என்டிஏ கூட நின்னவர். குஜராத் இதில் முஸ்லீம் அந்த இதில் ப்ரோ முஸ்லீம் ஸ்டாண்ட் எடுத்து அவர் காங்கிரஸ் கூட சேர்ந்துட்டார். அதில் 10 சீட்டுக்கு மேலே அவுட்டு. தென் ஐஎன்எல்டி அவங்க கூட்டணி விட்டு வெளியேறிட்டாங்க. அப்புறம் பிஜேபியோட கூட்டணியில் இருந்த சுக்ராம் பார்ட்டி அவங்க காங்கிரஸ்லேயே மெர்ஜ் ஆகி காங்கிரஸில் அவர் லீடராக ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு நிகழ்வும் என்டிஏக்குள்ளே உள்ள கட்சிகளால் பாஜகவுக்கு 2004 இருந்தது. இதையும் தாண்டி கல்யாண் சிங் மேட்ரு, கேசுபாய் பட்டேல், சங்கர் சிங் வகேலா மேட்ரு, மதன்லால் குரானா மேட்ரு, டெல்லி, குஜராத், இவ்வளோ விஷயங்களும் உண்டு. இதெல்லாம் சேர்ந்து வாஜ்பாய் இழந்தது ஒரு 40 சீட்டுக்கிட்ட தான் இழந்தார் 180. அதில் அந்த காலகட்டத்தில் இந்தியா ஷைனிங்கில் கர்நாடகாவிலையும் மத்திய பிரதேசிலும் வாஜ்பாய்க்கு கூடுதலாட்டு இடம் கிடச்சிது. அதாவது வீழ்ந்த இடங்களில் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குது.
உயர்ந்த இடங்கள்ல அந்த பின்னடைவதும் இல்லாத சூழ்நிலையில அங்க உயர்ந்திருக்கிறாரு. அதே அலையன்ஸ் வந்து தொடர்ந்துருக்கும்னா பஸ்வான் இருந்திருப்பாருன்னா, கலைஞர் இருந்திருப்பாருன்னா, தென் சந்திரசேகர் ராவ் ரிவோல்ட் பண்ணாமல் இருந்திருப்பாருன்னா, ஐஎன்எல்டி சௌத்தாலா இருந்திருப்பாருன்னா, இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும்னா அவர் பழைய சீட்டு கூட கூடுதல் தான் வந்திருப்பார், 200 கிட்ட தான் அவர் வந்திருப்பார். ஸோ இந்த நீங்கள் 2004 இந்தியா ஷைனிங் தோற்ற மாதிரி மோடி தோப்பாருங்கிறதும் தவறு. இந்திரா காந்தி மாதிரி தோக்கக்குள்ள சூழ்நிலையும் இல்லை, ரிவோல்ட் இல்லை. தென் ராஜீவ்காந்தி மாதிரி தோக்கக்குள்ள சூழ்நிலையும் இல்லை, ரிவோல்ட் இல்லை. தென் வாஜ்பாய் 40 சீட்டு இழந்த மாதிரிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஆனால் மோடிக்கு வந்து எதுவுமே மைனஸே இல்லைங்கிற மாதிரி நான் கண்ணை மூடிட்டு சொல்லலை. மைனஸ் இருக்குது. உத்தவ் தாக்கரே மேட்டர் மட்டும்தான் நான் ஒரு மைனஸாக பார்க்குறேன். இதில் தமிழ்நாட்டில் அரவிந்த் கெஜ்ரிவால்லாம் மைனஸ் இல்லை, அது நான் தெளிவாகவே சொல்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறேன்னா, அரவிந்த் கெஜ்ரிவாலையும் காங்கிரஸையும் மீறி அவங்க தனியாக நிற்கும்போது 57% வாக்கெடுத்து மோடி ஜெயித்தார். இப்போ அவங்க ஒன்றா வரும்போது மீதி அவங்கள்ட்ட இருக்கிற அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? அரவிந்த் லவ்லி சிங் காங்கிரஸ் பிரசிடென்ட் வந்து போயிட்டாரு. காங்கிரஸில் தேர்தல் பணியை செய்தவங்க போயிட்டாங்க, பிஜேபியில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகுமா? அரவிந்த் கெஜ்ரிவால் மேலே நடவடிக்கை எடுக்க சொன்னது காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கூட்டணி இல்லாமல் ரைவலாக தான் இருந்தாங்க. ஒன்றா சேரும்போது வெறும் மோடி எதிர்ப்புங்கிற ஒரே புள்ளியில் அது வந்துருமா? அது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்துருமா? காங்கிரஸ்காரங்கள்லாம் ஆம் ஆத்மிக்கு போட்டுருவாங்களா? இன்றைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 2029 மோடிக்கு எதிராக நான் தான் பிரைமினிஸ்டராக வருவாங்கிறதுல காங்கிரஸோட கூட்டணி டெம்பரரி தான்னா அடுத்த பிரைமினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு வரணுடைய ஒரு கனவு அவர் ஆஸ்பயர் பண்ணுறாரு. கனவு கண்டாங்கிற வார்த்தையை நம்ம ஏன் சொல்லணும்? ஒவ்வொருத்தருக்கும் அந்த உரிமை உண்டு. ஸோ அவர் அதை ஆஸ்பயர் பண்ணுறாரு. ராகுல் காந்தி அவர் அந்த இடத்துக்குள்ளே தாண்டிட முடியும், ராகுல் காந்திக்கு அந்த இமேஜ் வராதுன்னு சொல்கிறாரு. ராகுல் காந்தி மோடி மேலே உள்ள பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வந்துட்டாரே மோடி, நம்ம நீச்சின்னு சொன்ன ஒருத்தரெல்லாம் இன்றைக்கி வந்து தன்னோட பூட்டா நெஹ்ருவை தாண்டி போகிறாருங்கிற அந்த இதில் மோடி இருக்க மாட்டார் அதுன்னு சொல்லும்போது, அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு? 75 வயசானது 2 வருஷத்துக்கு பிறகு மோடி இருக்க மாட்டார், அமித்ஷாவுக்கு தான் இப்போ மோடி ஓட்டு கேட்குறாருன்னு. மோடி எதுக்க முடியாது, நான் அமித்ஷாவை எதுக்குறேன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு இது எடுக்கிறார். இதே அவங்களுக்குள்ள ஒரு பெரிய முரண்பாடு இருக்குது. 7 சீட்டுக்குள்ளே அவர் கைதுக்கான ஒரு சிம்பதி இருந்தாலும் கூட இது பொருந்தா கூட்டணிங்கிறதுல அது அடிபட்டு போகணும்னு தான் நான் பார்க்குறேன். அதே வேளையில் நான் உத்தவ் தாக்கரே மேட்ரு வந்து நான் கொஞ்சம் எதிரணிக்கு வந்து ஒரு லிவரேஜை கொடுக்குறேன். ஏன்னா லீடர் உத்தவ் தாக்கரே அந்த ஸ்டேட்டில் மட்டும் சொல்கிறீங்களா? ஆல் ஓவர் இந்தியாலாம் ஒன்றும் இம்பாக்ட் இருக்குல்ல? ஆமாம், அந்த ஸ்டேட்டில் மட்டும் ஒரு இம்பாக்ட் இருக்குன்னு நான் கருதுறேன். அதனால தான் நான் ரஜினிகாந்த் போன்றவர்களெல்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஏதாவது மகாராஷ்டிராவுக்குள்ளே ஒரு மீட்டிங்காவது பேச மாட்டாரான்னு நம்ம எதிர்பார்த்தோம். அவர் அவுட் ரைட்டாக அஸ்ஸான் டேட் அரசியல் இல்லைன்னு அவர் சொல்லிட்டு போகிறார். அது உரிமை, அவர் விருப்பம். அதை நம்ம யாரையும் கம்பல் பண்ண முடியாது. கருத்தை நம்ம சொல்லாமே தவிர நம்ம அவருக்காக சில விஷயங்களில் நின்று இருக்கோம், பேசியிருக்கோம். அவருக்காக எப்பயும் எதிர்பார்க்காம நம்ம நிற்போம். அவருக்கு எது நல்லதோ அதுதான் மனசார சொல்லுவோம். ஸ்டாலின் ஜெயிக்க போகும்போது அவரை ஏங்க பயக்கிறீங்கன்னு 2021 சொன்னது நாம தான். அதே நம்ம மேலே பலருக்கும் வருத்தம். பட் அவருக்கு ஒரு நல்லது, இப்போ மோடிக்கு சப்போர்ட் பண்ணால் 26 அவருக்கு ஒரு காமன் கேண்டிடேட்டுங்கிற இதுக்குள்ள நம்ம எதிர்பார்த்து சொன்னோம். நம்ம எதிர்பார்ப்பு தான். அவர் வந்து அதிலிருந்து விலகி அரசியல் வேண்டாங்கிற லெவலில் இருக்கிறார். எனவே அந்த மராத்தா ஆங்கருங்கிறது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதே வேளை மாலி தங்கர் வஞ்சாரான கிராமப்புற மற்ற ஓபிசிகள் வந்து பட்னாவிஸ் அண்டர் த லீடர்ஷிப் பிராமின் தான் அங்கே நின்னாங்க. மாலி தங்கர் வஞ்சாரா பட்னாவிஸ் தலைமையில் நின்னாங்க. பட்னாவிஸ் கூட ஒரு கட்டத்தில் சொன்னார், ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் பீங் எ பிராமின் ஐ கேனாட் பி ரிமூவ்ட் ஃப்ரம் த போஸ்ட்னு சொன்னார்னா, நான் பிராமின் மட்டும் இல்லை, என்ன ஒரு லீடராட்டு மாலி தங்கர் வஞ்சாரா தமிழர்கள் குஜராத்தி வட இந்தியர்களாக ஏற்றுக்கிட்டார்கள் சொன்னாப்பிலன்னா போது அந்த பிஜேபிக்குள்ள ஒரு வேல்யூ இருக்குது. நகர்ப்புறங்களில் பிஜேபி நல்லாவே இருக்குது. இதில் நான் இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்குறோம்னா, போலிங் குறைஞ்ச இடத்துல பிஜேபி தொடர் வெற்றி பெற்ற இடங்களில் போலிங் குறைஞ்சுன்னா அங்கே எதிரணி படுத்துட்டான், காங்கிரஸ் படுத்துட்டுன்னு அர்த்தம். பர்சன்டேஜ் சொல்கிறீங்க, போலிங் பர்சன்டேஜ் குறைஞ்சதுன்னா. போலிங் பர்சன்டேஜ் நல்லா இருந்த இடம்னா காங்கிரஸ் ஃபைட் பண்ணிட்டான்னு அர்த்தம். அந்த இடத்துல காங்கிரஸ் ஃபைட் பண்ண ஒரு இடமாட்டு. பட் இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா, போலிங் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னா என்ன ரூலிங் பார்ட்டியா இருக்கோ அவங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அதுதான் கருத்து, பொதுவான கருத்து. டேட்டா கிடையாது, அது கிடையாது. இப்போ நீங்கள் அது தவறான டேட்டா. 1967 6% போலிங் ஜாஸ்தியாச்சு.
உணவு பற்றாக்குறை, இந்திய எதிர்ப்பு, எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்தது, ஆர்டி காமராஜ் 2 பிரைம் மினிஸ்டரை கமாண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம கூட இருந்தவங்க வந்துட்டானே ஐயா சாரகாசன் சொல்கிற மாதிரி உள்ள அந்த ட்ரெண்டு, மக்கள் தனக்கு எம்ஜிஆர் துப்பாக்கியால் சுடப்பட்டது எல்லாம் சேர்ந்து 6% போலிங் வந்து ஜாஸ்தியாச்சு. காங்கிரஸ் வந்து டோட்டலாக 6% வாக்குகள் இழந்தது. போலிங் அதிகமானதுனால ஒரு 3%, அவங்க ஏற்கனவே இருந்த ஓட்டில் ஒரு சோஷியல் பல்சஸ் ஒன்றிணைஞ்சதில் ஒரு 3% இழந்து இறங்கி அவங்க தோத்தாங்க. ஸோ போலிங் கூடுதலாக இருக்குங்கிறது வந்து வெற்றி பெற்ற அணியை தோத்த அணி ஃபைட் பண்ண முடியாதுங்கிறதான் காரணம். 1989ஆம் ஆண்டு அதிமுக காங்கிரஸ் கூட்டணி ஸ்வீப் பண்ணாங்க. 91 கலைஞரை ஃபைட் பண்ண முடியாதுன்னு இருந்தார். 2% போலிங் இறங்கிச்சு. 89ஓட அதிக லீடிங்கில் அதிமுக காங்கிரஸ் அணி ஜெயித்தாங்க. அதே தேரியை நான் வந்து திமுக காங்கிரஸ் அணிக்கு இப்போ நான் கொடுக்குறேன். ஏற்கனவே 2019 ஜெயித்தவங்க அந்த எதிரணி அதிமுக பிளவுபட்டு கூட்டணி இல்லாமல் இருக்கனால அதிமுக காரங்களால் ஃபைட் பண்ண முடியாதுங்கிற லெவலில் தான் 2% போலிங் குறைஞ்சிருக்குன்னு நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்குள்ளே இன்னைக்கு பாஜக வெற்றி பெற்று நின்ற இடங்களில் கர்நாடகாவில் 2% போலிங் கூடி இருக்குன்னா அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டை கையில் எடுத்துட்டாங்க. அப்போ நமக்கும் வெற்றி வரும் நம்பிக்கை இருக்குது. அவங்க மோடி லீடர் எப்போத பார்ட்டிங்கிறத அவங்க ரெக்கனைஸ் பண்ணலை. நம்ம அசெம்பிளியில் ஜெயித்துட்டோம், ஸோ நம்ம ஃபைட் பண்ண முடியும்னு அவங்க நம்பிக்கையோடு அந்த ஃபைட்டை கொடுக்குறாங்க. சித்தாராமையா ஒரு பெரிய லீடர், இவர் சிவகுமார் ஒரு லீடர், மல்லிகார்ஜுன கார்கே லீடர், ஒரு 3 லீடர் இருக்காங்க. எனக்கே 2% கர்நாடகாவில் போலிங் கூடுனது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். ஏன்னா மோடிக்கு அர்த்தமெட்டிக்கில் அசம்பிளின்னா 50 இருக்குது, பார்லிமெண்ட்னா தேவகவுடாவோட சேர்த்து 60 இருக்குது. கழிஞ்ச முறை அவங்க கூட இருந்தவர் இந்த தடவை மோடி கூட இருக்காருன்னு சொல்லும்போது நான் கர்நாடகாவை பெரிய ஸ்வீப்பு சொன்னேன். மோடிக்கு தரப்பில் நம்ம தேவகவுடா வேணும், ஆர்எல்டி வேணும், சந்திரசேகர ராவ் வேணும்னு சொன்னதில் அவங்க 2 சஜஷன் எடுத்துக்கிட்டாங்க. தேவகவுடா இதையும் ஆர்எல்டி இதையும். சந்திரசேகர ராவ் வந்து அவங்க தானே வளர முடியும், மேல் வர முடியுங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தாங்க. எனிவே இந்த பெரிய ஒரு அலையன்ஸு பாஜக அமைச்சும் அங்கே 2% ஓட்டு கூடுதுன்னா சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் களத்தில் இருந்து ஃபைட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் அங்கே படுத்துறல. அடுத்து நீங்கள் தெலுங்கானாவை எடுத்துட்டிங்கன்னா அங்கே ரேவந்த் ரெட்டி சிஎம், அவர் எதிர்பார்க்கல, மேலே வந்துட்டார். அவர் ஒரு இந்துத்துவவாதியாட்டு, அவர் ஒரு சாஃப்ட் இந்துத்துவாளாட்டு, அவர் ஒரு அப்பர் காஸ்ட்டுக்கான ஒரு லீடராட்டு, அந்த இடத்துக்குள்ளே அவர் அதிகார பலத்தை வச்சு அவர் ஃபைட் பண்ணுறாரு, களத்துக்குள்ளே அவர் நிற்கிறாரு. ஸோ தெலுங்கானாவிலையும் போலிங் கூடி இருக்குது. குஜராத்தில் 8%, 7% போலிங் எல்லாம் டவுன்னு சொன்னால் தொடர் வெற்றியில் பிஜேபி இருக்காது. நம்ம சோர்ந்து போனாங்க, அங்கே போலிங் வரல. அதாவது நிச்சயமா வந்துரும்னு களப்பணியில் கொஞ்சம் குறைவா இருந்தது. இங்கே வந்து அசெம்பிளியில் ஜெயித்தனால கண்டஸ்ட் பண்ணிட முடியும், பார்லிமெண்ட்லேயும் மோடி இமேஜ் விழுந்தா அடிச்சிடலாங்கனால இவங்க அங்கே நின்று போலிங் வர்றாங்க. அதை தான் நான் பார்க்குறேன். கேரளாவில் 2 பேருமே இந்தியா கூட்டணி ஆளுங்கிறனால ஃபைட்டே இல்லை, சொரத்தே இல்லை, ஸ்ட்ரக்சர் அவங்ககிட்ட தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் அதில் ரொம்ப கீழே போயிருப்பாங்கன்னு நான் கருதுறேன் கேரளா பொறுத்தளவில். இதுலயே லாஸ்ட் கேம்பெயினுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜியாக தான் பிரதமர் மோடி அவர்களுடைய கன்னியாகுமரி வருகையை வந்து இணைச்சு பேசுறாங்க. என்ன அப்படின்னா 1ஆம் தேதி 7ஆம் கட்ட தேர்தல் நடக்குது, ஆனால் அவர் 31ஆம் தேதி இங்கே இருக்கார் அப்படின்றது வந்து அந்த கடைசியில் இருக்கக்கூடிய 59 இடங்கள்ல பெருவாரியான இடங்கள் பெறுவதற்காகத்தான். இதுவே ஒரு கேம்பெயின் தான்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுல ஆதாரம் இருக்கா? 2வது, கடந்த தேர்தலையும் இதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி அவர் கால் பண்ணாரு. அதுல வந்து ரிசல்ட் நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 38 இடங்கள் அதுல வந்து அவர் கன்ஃபார்ம் ஆச்சு. அதை இதோட கம்பேர் பண்றாங்க. நீங்க ஒரு அனலைசரா இது எப்படி என்ன தப்பு இருக்கு? ஹீஸ் இன் பொலிட்டிக்ஸ். அதுல மதம் அது வருது. அப்ப அது ஏத்துக்கிறீங்களா? ஜெயிக்கணும். நீங்க வந்து அதுக்காக என்ன வேணாம் அப்படிங்கிறது என்ன இருக்கு? இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல என்ன தப்பு? அமைதியா ஒரு இடத்துல போய் இருக்கிறாரு. விவேகானந்தர் பாறையில போய் இருக்கிறாரு. விவேகானந்தரை மையப்படுத்தி இருக்கிறாரு. இந்துக்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு ஊக்குவித்த ஒரு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்த ஒரு பெரிய ஆன்மீக குரு இடத்துல போய் இருக்கிறாரு. அந்த ஆன்மீக குரு வந்து உலக அளவில் அவர் இந்துக்களுக்கு மட்டுமானவரா இல்லை? அதான் வரேன், இந்துக்களுக்கும் எல்லா இளைஞர்களுக்கும் தான் இது பண்ணாரு. நீங்க என்ன சொல்றீங்க? மோடி கயஸ்தாக்களுக்கு எதிரி, சத்ருகன் சின்ஹாவை காலி பண்ணிட்டாரு, யஸ்வந்த் சின்ஹாவை காலி பண்ணிட்டாரு, ரவிசங்கர் பிரசாத்தை காலி பண்ணிட்டாரு. இப்படி நீங்கள் ஒரு பிரச்சாரத்தை பண்ணும்போது விவேகானந்தர் கயஸ்தா, ஒரு கயஸ்தா ஆன்மீக குரு. நான் ஜாதிக்குள்ளே வரல, ஆனால் மோடிக்கு எதிராக நீங்கள் அதை பேசுகிறீங்களா இல்லையா? நீங்கள் எதிர்கட்சிகள் மோடிக்கு எதிராக நீங்கள் ஒரு இடத்துல ராஜ்புட்ட மோடி இது பண்ணிட்டாரும்பீங்க, இன்னொரு இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லுவீங்க. எங்கெங்க மோடிக்கு எதிராக என்னென்ன கல்லெல்லாம் தூக்கி எறிய முடியுமோ அவ்வளோ கல்லையும் தூக்கி எறியறாங்கன்னா அதில் உண்மை இல்லைன்னு மறுக்கிறீங்களா? இல்லை இருக்கோ இல்லையோ, அந்த இடத்துல ஹயஸ்தாக்கள் உணர்வு புண்படுதுன்னு மோடி ஏன் எடுக்கணும்? அந்த இதை ஏன் இது பண்ணணும்? டைரக்டாக பண்ணலனாலும் இன்டைரக்டாக
மோடி அதை மனசுக்குள்ளே உள்வாங்கிக்கிட்டு சரி நம்ம ஆன்மீக இதில் தான் இருக்க போகிறோம், விவேகானந்தர் மையமாட்டே இருந்துருவோம்னு ஏன் எடுக்கக்கூடாது? தப்புன்னு நான் நினைக்கலையே. அதில் நீங்கள் வெஸ்ட் பெங்கால் சென்ட்ரிக்கா நீங்கள் உடனே விவேகானந்தர் படத்தை வச்சு தானே மம்தா பானர்ஜி அங்கே ஓட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து மம்தா பானர்ஜி பயன்படுத்துறதுக்கும் பிரதமர் மோடி பயன்படுத்துறதுக்கும் வித்தியாசத்தை பற்றி தானே. மோடி வந்து ஒரு தியானத்தில் இருக்கிறாரு, அதுக்கு விவேகானந்தரை தேர்ந்தெடுக்கிறது விவேகானந்தருக்குள்ள ஆன்மீக குருவா உலக அளவில் உள்ள நேம் ஃபேமும் இருக்குது. பிகைண்ட் த சீனில் இதை நான் ஒன்றும் திட்டமிட்டு செய்கிறாருன்னு சொல்லலை, இயல்பாட்டே இதுவும் கிடைக்குதுங்கிறதான் நான் சொல்ல வர்றேன். ஸோ அது வந்து ஒரு கேம்பெயினாட்டே இருந்துட்டு போட்டு நீங்கள் வந்து எப்படியும் ஜெயிக்கணும், வின்னர் எனி காஸ்ட்டு. ஜெயிக்கலன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க மோடியை? அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்ன ஆயுதங்கள் உண்டு, அவ்வளோ ஆயுதத்தையும் பயன்படுத்தல, தப்பு இல்லை. ஒரிசாவில் வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு விகே பாண்டியன் நேர்மையான ஆஃபீஸர், அது ஒரு தமிழருங்கிறதும் நம்ம ஊருக்காரங்க நமக்கு பெருமை தான். அதனால் அது வேற ஆங்கிள். ஆனால் மோடிக்கு அங்கே ஜெயிக்கணும்னா இவர் பாராளுமன்ற கட்டடத்தில் ஒரியாயம் இல்லை சமஸ்கிருதம் இருக்குன்னு கேட்குறாரு இவர் நவீன் பட்நாயக். அப்போ தமிழ் ஒரியா சென்ட்ரிக்காட்டு அதை கேட்குறாரு. அப்போ அவங்க ஒரியா சென்ட்ரிக்காட்டு உள்ள உணர்வை அவர் தட்டி எழுப்பும் போது ஏன் ஒரியா பீப்புள் சென்ட்ரிக்கான ஒரு உணர்வை இவங்க தட்டி எழுப்ப மாட்டாங்க? இல்லை, ஆனால் அது இம்பாக்ட்ன்றது பெருசாக வந்தது இல்லை சார். இப்போ என்னன்னா சாவி வந்து இல்லை, தொலைஞ்சு போச்சு, திருடிட்டாங்கன்ற அந்த குற்றச்சாட்டுகள், அந்த டெக்னிக்கல் இதுக்குள்ளே நீங்கள் பெரிய விஷயமா டெக்னிக்கல் இதுக்குள்ளே போகாதீங்க. அங்கே எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியா ஒரு நான் ஒரியா இருக்கிறாருங்கிறது அங்கே இஷ்யூ. அந்த விஷயம் அவங்க கையில் எடுத்துருக்குறாங்க. ஒரு சீட்லேருந்து 8 சீட்டுக்கு போனவங்க 14 சீட்டுக்கு போனாங்கன்னா கவர்மெண்ட் வந்துருமா? உங்களுக்கு கவர்மெண்ட் வந்துருமே? நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே தான் மோடி பேசுகிறாரு, காங்கிரஸ் சுத்தமாக போக போகுதுன்னு பேசுகிறாரு. அப்போ காங்கிரஸ்காரன் காலங்காலமாக பிஜு ஜனதா தளை ஏற்று இருக்கக்கூடியவன் லோக்கலாக. அப்போ அவன் வந்து மோடி எதிர்ப்புங்கிறத விட்டுக்கிட்டு பிஜு ஜனதா தள் வந்து அவங்ககிட்ட இருந்த அதிகாரத்தை எடுத்திருக்கிறது பிஜு ஜனதா தள் தான். ஜனநாயக முறைப்படி தான் எடுத்திருக்கிறாரு. 5 எலெக்ஷன்ட்டு அவர் அதை வச்சுக்கிட்டார். அப்போ அவரை வீழ்த்தணும்னு நினைக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் வந்து மோடி தலைமைக்கு போடலாம். சைமல்டேனியஸாக கலைஞ்ச நடக்கும்போது பார்லிமெண்ட்டில் அதிகம் கிடைச்சிது, சட்டமன்றத்தில் குறைவாக கிடைச்சிது. இந்த முறை சட்டமன்றத்திலும் அதிகம் கிடைக்கும் போது பார்லிமெண்ட்டில் மிக அதிகமாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ 1-8 ஆனது 8-14 ஆச்சுன்னா கவர்மெண்ட்டும் வருங்கிறத நாங்கள் கான்செப்ட்டு. அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்டுகள் வந்து மம்தாவுக்கு எதிராக இருக்காங்க. அதிர் ரஞ்சன் சௌத்ரி லோக்கல் காங்கிரஸ்காரர் வந்து மம்தாவுக்கு எதிராக இருக்கிறாப்புல. ஸோ அங்கே ஒரு அரசியலை தெளிவாக செய்யும் போது அங்கிட்டு உள்ள காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஓட்டுகள் பாஜக வரலாம். எந்த ஓட்டில் வெஸ்ட் பெங்காலில் பாஜக வளர்ந்துருக்கு? நம்ம மறுபடியும் ஒடிசாக்கே வரலாம். இப்போ என்னன்னா என்னோட அரசியல் வாரிசு பாண்டியன் கிடையாதுன்னு சொல்றதுல பாஜகவுக்கு என்ன அலுவலம் இருக்க போகுது? அது பாண்டியன் இஷ்யூவே இல்லைங்க. அவர் பாராளுமன்ற கட்டடத்தில் ஒரியா இல்லை ஏன் சமஸ்கிருதம்னு கேட்குறாரு. அவர் ஒரு அரசியலுக்காக தான் கேட்குறாரு. அங்கே யார் இருக்கான்னு தெரியும், யாருக்கு ரொம்ப குறைவாக இருக்கான்னு தெரியும். அப்போ அவர் அதுதான் செய்கிறாரு. அவர் தப்பு இல்லை, அது போல்டா கூட அவர் கேட்குறாரு. அவர் அந்த உரிமை அவருக்குன்னு இருக்குது. அப்போ இங்கே ஒரியாக்காரருக்கு உள்ள இது இவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக நம்பர் 2 இருக்கிறது ஒரியாக்காரர் இல்லை. நீங்கள் தமிழர்னு பார்க்காதீங்க, அதை நான் ஒரியான்னு பாருங்க. அதை அந்த இஷ்யூவை எடுத்து அதில் என்ன கெயின் கிடைக்குங்கிறத பார்க்கத்தானே செய்வாங்க. அதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்கால்லையும் வந்து அவங்க அந்த உள்ளுக்குள்ளே மைக்ரோவாக தான் போகிறாங்க. அதாவது அரசியலில் எல்லா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டும் எல்லா ஆயுதங்களையும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். நாளைக்கு அதில் காம்ப்ளசண்டாக இருந்த தோத்தா அவர் ரொம்ப நேர்மையாக ஃபைட் பண்ணி தோத்தாருன்னு சொல்ல மாட்டான். அவர் முடிஞ்சாரு தோத்தாரு, மக்கள் அவரை விரட்டிட்டான்னு தான் சொல்லுவாப்புல. வெற்றி தான் முக்கியம். அதற்கான போன வழி அப்படின்றது வழியை நீங்க யோசிக்கவே வேணாம். 2 ஜஸ்டிஃபைஸ் வின்னர் எனி காஸ்ட். எப்படிங்க இடஒதுக்கீடை மாற்றிட முடியும்? மீண்டும் வந்தால் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி இடஒதுக்கீடு ரத்து பண்ணிடுவாங்களாம். அதை யோகேந்திர யாதவ் எவ்வளோ ஆனஸ்டான ஆள், அவரே சொல்கிறாராம். அப்புறம் விவசாயிகளுக்கு நல மாதிரி அட்டவணை பிரிவு மக்களுக்கு இடஒதுக்கீடாம். அதை இடஒதுக்கீடை மோடி ரத்து பண்ண போகிறாராம். எங்க எஸ்டி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு எஸ்டி ரைட்ஸுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணி அந்த மக்களை ப்ரொடெக்ட் பண்ணவர் மோடி. அதனால அப்பர் காஸ்ட் எதிராக போய் 3 ஸ்டேட் அவருக்கு தோத்து. அதுக்கு பிறகு தோத்தனால தான் இடபிள்யூஎஸ் அவர் திரும்ப அந்த அப்பர் காஸ்ட் பீப்புளை அப்பீஸ் பண்ணுறதுக்கு தங்களோட ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் வந்து எதிராக போகிறான்னு சொல்லும்போது, இந்த சட்டத்தில் எதிராக போகிறான்னு சொல்லும்போது 10% கொண்டு வந்தவர் மோடி. அவங்க வந்து அபாண்டமாக வந்து இந்துக்களை பிளவுபடுத்தும் விதமாட்டும் ஒரு அபாண்டமாக இடஒதுக்கீடை பாஜக ரத்து பண்ணிடுவாங்கங்கிறத சொல்லும் போதும் தான் இடஒதுக்கீடை யாராலும் ரத்து பண்ண முடியாது. அதே மாதிரி
இவங்களும் வந்து ராமர் கோயிலை இடிச்சிருவாங்கன்னு இதுக்கு பதிலாக சொல்கிறாங்க. இவங்க இந்துக்களை பிளவுபடுத்துறதுக்கு அவ்வளோ அரசியலை மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி எல்லாம் பண்ணுறாங்க. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான அரசியலை மோடி பண்ணுறாரு. அதில் வந்து அவர் யூபின்னு எடுத்துட்டாங்கன்னா ரெப்ரசன்டேஷன் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காரு. கேசவ் பிரசாத் மௌர்யா, கோரி டெப்டி சீஃப் மினிஸ்டர், யோகிக்கு ஈக்குவலான அந்தஸ்தை தோத்தவருக்கு கொடுத்துருக்காங்க. தென் சுந்தர் தேவ் சிங் குர்மி பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறாரு. ஜாட் ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. பேபி ராணி மௌரியா, அவங்க ஜாதவ், அவங்களும் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி டம்மி ஷெட்யூல் காஸ்ட் மினிஸ்டராக இல்லை, பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறாங்க. உத்தரகண்ட் கவர்னராக இருந்தவங்க. இப்படி எல்லா இந்து சமூகங்களுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்காங்க. தினேஷ் சர்மா டெப்டி சிஎம், ஹீஸ் ஏ பிராமின். ஸோ இந்த இடத்துக்குள்ள அன்னைக்கு யோகிக்கு எதிராக பிராமணர்கள் எதிர்ப்பு, விகாஸ் துபே என்கவுண்டரில் பிராமணர்கள் எதிர்ப்புன்னு சொன்னாங்க. யோகிக்கு எதிராக கோரி குருமி ஓட்டில் வந்த பாஜக, ராஜ்புட்டும் பிராமினும் நின்று ஜெயிக்க முடியாமல் நாங்கள் வந்து ஜெயித்த பிறகு, அமித்ஷாக்காக நாங்கள் வந்து ஜெயித்த பிறகு எங்களுக்கு சிஎம் தராமல் ராஜ்புட்டுக்கு கொடுத்துட்டாங்கன்னு கோரி குருமிக்கு வருத்தம் இருந்தது. ராஜ்புட் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாருன்னொடனே குதிரையில் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புள் ஊர்வலம் போகக்கூடாதுன்னு கிராம பகுதிகளில் ராஜ்புட்ஸ் வந்து ஷெட்யூல் காஸ்ட் மக்களை தடுத்தாங்கங்கிற கலவரங்கள் செய்திகள் உண்டது. அப்போ ஒரு ராஜ்புட் சிஎம்முக்கு அவர் ஒரு யோகியாக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து பிராமணர்கள் எதிர்ப்பு, அவருக்கு வந்து கோரி குருமி, எங்களுக்கு நான் எங்கே ஓட்டால வெற்றி பெற்றதை அவர்கிட்ட கொண்டு கொடுத்துட்டாங்களே, ராஜ்நாத் சிங்கும் அவங்கள இருந்தும் ஜெயிக்காத நாங்கள் வந்து தானே ஜெயித்து கொடுத்தோம் அப்படின்னு அதிருப்தியை காட்டக்கூடிய கோரி குருமி, அவங்க வந்ததும் எங்களை வந்து அடக்க பார்க்குறாங்கன்னு எண்ணம் கொண்ட ஷெட்யூல் காஸ்ட்டு, இவங்களை எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணதுக்கு 24 மோடி பிரதமர் ஆகிட 22 யோகிக்கு வாக்களிங்கன்னு சொல்லி 44% வாக்கு வந்து 20-80 தான் அவங்க யோகியே பேசினார். அப்போது யோகிக்கு 44 வரும்போதே பிராமணர்கள் முழுமையாக இல்லை, யோகிக்கு 44 வரும்போதே கோரி குருமி முழுமையாக இல்லை, யோகிக்கு 44 வரும்போதே ஷெட்யூல் காஸ்ட் பாஜகவுக்கு மோடிக்கு கிடைச்சதோட குறைவு தான். ஏன்னா மோடிக்கு வந்து 2019 51 வந்திருக்கு, யோகிக்கு 44 தான் வந்திருக்குது. 6 குறைஞ்சிருக்குது. 6 குறைஞ்சது இந்த பிராமின்ஸ் மோடின்னா கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க, கோரி குருமி மோடின்னா கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க, இந்துத்துவா தலித்ஸ் மோடின்னா கம்ப்ளீட்டாக போட்டுருவாங்க. இந்த 3 செக்ஷன்லேயும் யோகிக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு. இப்போ அது ஏன் மோடிக்கு கூடாது? அது கூடுறதுக்கு ஏன் இந்து கன்சல்டேஷனை மோடி ஏன் பேசக்கூடாது? புரியுது சார். இப்போ இதனுடைய ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த ஒட்டுமொத்த 2024 லோக்சபா கேம்பெயினே இருந்ததோ அப்படிங்கிற மாதிரியான பார்வை முன் வச்சோம் அப்படின்னோம்னா, அதற்கான ஆதாரங்களாக என்ன பார்க்குறோம் அப்படின்னோம்னா, சமீபத்தில் வெளியிடப்பட்ட அதிமுகவினுடைய முன்னாள் பொதுச்செயலாளர் ஜெயலலிதா அவங்க வந்து இந்துத்துவா தலைவர் தான் அப்படின்னு சொல்லி தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது. இதை ஒரு பக்கம் வச்சுட்டா கூட ஆகஸ்ட் 23-24 உலக முருகர் மாநாடு அப்படின்றத திமுக கனெக்ட் பண்றதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்போ என்னன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக செய்யறது தவறு சரி அப்படின்ற வாதம் போய் நாங்களும் இந்துத்துவவாதிகள் தான், நாங்களும் இந்துக்களுக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜிக்கு மற்றவங்க வர்றாங்களோ, குறிப்பா திராவிட கட்சிகள் வருதோ, குறிப்பா டிஎம்கே வருதோ அப்படின்ற கேள்வியை வைக்கலாமா? கண்டிப்பாக வைக்கலாம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் பெருஞ்சர் அண்ணா பெருந்தகை கடவுள் மறுப்பு தந்தை பெரியாற்றிருந்து மாறி உள்ளே வந்தார். அதற்கு பிறகு திருவாரூரில் ஓடாத தேரை ஓட செய்தன்னு கலைஞர் சொன்னார். தங்கவாளை தரித்தவளை தர்மத்தின் ஆட்சியை நிலைக்க செய்தவள்னு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் 80 பெரிய போஸ்டராக கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை வெளிப்படையாகவே பண்ணி தான் அது பண்ணாங்க. என்டி ராமராவ் மாதிரி ஜெயலலிதா தான் ஹிந்துன்னு வெளிப்படையாக தான் நின்னாங்க. 370க்கு ஆதரவாக பார்லிமெண்ட்டில் ராஜ்சபாவில் பேசியிருக்காங்க. இந்தியாவில் ராமர் கோயில் கட்டாமல் எங்கே கட்ட முடியும்னு சொல்லியிருக்காப்புல. இது காமன் சிவில் கோடு வேணும்னு பேசியிருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு காரணம் என்னென்னா, ஒரு இந்து உணர்வு உருவாயிட்டு இருக்குதுன்னு அவங்க உணர்றாங்க. நான் வந்து எம்ஆர் காந்தி அண்ணன் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி நாகர்கோயிலில் சோறில் எழுதி போடுவார். நான் ஒரு சின்ன பையனா அண்ணன் கூட நிற்பேன். கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனை என்றால் மௌனம் சாதிப்பது ஏன்? அன்னைக்குள்ள கோரிக்கை, நீ வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனையை போய் நிற்கிற, இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஏன் மௌனம் சாதிக்கிறங்கிற கேள்வி வந்து அன்னைக்கு தெளிவாகவே 35 வருஷத்துக்கு முன்னாடியே சோறு எழுத்துக்கள் நார்வலில் எழுதினது. அது திரும்ப திரும்ப அதே சொல்லும்போது இதுக்கு ஒரு வேல்யூ வருதுங்கிற ஒரு எண்ண ஓட்டத்துக்குள்ள அதை எடுக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவரே வந்து முப்பாட்டம் முருகன்னு பச்சை இது கொண்டு திருத்தணி திருச்செந்தூரில் மொட்டை போடுறது, எங்கள் குலதெய்வம் முருகன் தான் சொல்றது. முருகன் தமிழ் தேசியம் முப்பாட்டம் முருகன் தான் சொல்றதுல ஒரு அளவுக்கு எடுத்துக்கலாம். பட் திராவிடம் வந்து அதே கருத்தை எடுத்துக்குது அப்படிங்கிறத அது எப்படி எடுத்துக்கிறது? வேல் யாத்திரையில் அடுத்த எல் முருகன் அதை எடுக்கிறாரு, வேல் யாத்திரைன்னு அதை கொண்டு வராரு.
ஸோ முருகனை அவங்க எடுக்கும்போது அவங்க வந்து மீண்டும் இங்கே வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து பெரிய அளவில் கொண்டாடப்படுது. அவங்க விநாயகரை வந்து தமிழ் கடவுள் இல்லை ஏலியனுங்கிற மாதிரி ஒரு பிக்சரைசேஷன் கொடுத்து முருகனை தான் எங்கள் இதுன்னு கொண்டு வர பார்க்குறாங்க. அது வந்து ஒரு வகையில் தமிழக மக்கள் உணர்வு சார்ந்த ஒரு விஷயந்தான். தமிழ்நாட்டில் முருகன் சம்பந்தப்பட்ட ஒரு கடவுள்களில் முருகன் சம்பந்தப்பட்டதுக்குள்ள மார்க்கெட்டு மற்ற கடவுள்களுக்கு தமிழ்நாட்டில் கிடையாது. நீங்கள் இந்த இவ்வளோ கால தமிழக சினிமா வரலாற்றை பார்த்தீங்கன்னா முருகன் சென்ட்ரிக் படங்கள் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடும். முருகன் வந்து மார்க்கெட்டுன்றீங்க. நம்ம மக்கள் உணர்வுக்குள்ள தான் நான் சொல்கிறேன். நான் அதை புரிகிறது மாதிரி பெரியாரிசம், பெரியாருங்கிறது ஒரு சமூக நீதிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தானே தவிர வாக்குகளா இனிமேல் மாறாதுன்றீங்க. என்னைக்கு மாறினதில்லை, என்னைக்கு மாறினதில்லை. அது இன்னைக்கு வந்து அந்த இது வந்து ஒரு சமூக நீதிக்காக பெரியார் போராடினாரு. அவருக்கு நன்றியோட இருக்கணுங்கிறதுல பிசி ஓபிசி எஸ்சி மக்கள் மத்தியில் நம்ம பெரியார் சிம்பல் போடும்போது புரிதல் வாக்காளனுக்கு இருக்காதுல்ல சார். பெரியார் என்னுடைய முப்பாட்டன் முருகன் தான் அப்படின்றப்போ முருகன் வரும்போதே அது இந்துத்துவம் அப்படின்றது கலந்துருமே சார். அப்போ எப்படி நீங்கள் பிரித்து பார்க்க, சமூக நீதி எப்படி பிரித்து பார்க்கறது? அவங்க பெரியாரை வந்து விமர்சனம் பண்ணும்போது கடவுள் மறுப்போடு நிறுத்துறது, அதோட விட்டுட்டு போகிறது தான் பெட்ரு. பெரியார் வந்து மற்ற விஷயங்களுக்கு பெரியாரை ஒரு சமூக இதில் இருந்த பெரியாரை மற்ற விஷயங்களை விமர்சனம் பண்ணுறதுல விமர்சனம் பண்ணுற கட்சிக்கு எந்த லாபமும் இல்லை. அதை ஒரு நான் இஷ்யூவாட்டு தள்ளிட்டு போகிறது தான் நல்லது. பாசிட்டிவாக அவங்க இஷ்யூவை எடுக்கிறது தான் பெட்ரு. இன்னைக்கு இந்துத்துவ இஷ்யூவை வந்து திமுக எடுக்கிறாங்கன்னா இந்துத்துவாவுக்கு ஆதரவு பெறுதுன்னு தான் அர்த்தம். இந்துத்துவ இஷ்யூவை நாம் தமிழர் அதை மாடிஃபை பண்ணி எடுக்கிறாங்கன்னா இந்த இஷ்யூவுக்கு ஓட்டு இருக்குன்னு தான் அர்த்தம். இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த முருகனுங்கிற அந்த கான்செப்டுங்கிறது வந்து தேவரின் தெய்வம்னாலும் சரி, தேவரின் திருவருள்னாலும் சரி, துணைவனாலும் சரி, தெய்வம் பெரிய ரெக்கார்ட் பிரேக் படம், அந்த மாதிரி எல்லா படங்கள்லையும் முருகன் சென்ட்ரிக் படம் வந்து வருவான் வடிவேலன் சடைப்பை செட்டியாரோட வருவான் வடிவேலன் படம்னாலும் சரி நீங்கள் சினிமா மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தா பெரிய கெயினாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெங்கடாச்சலபதி இந்த பெருமாள் படங்கள் வந்து வட தமிழகத்தில் மட்டும்தான் கொஞ்சம் ஓடும். தென் தமிழகத்தில் அந்த படங்களோட அந்த வீரம் இருக்கும், பெரிய அளவுக்குள்ள இருக்காது. ஸோ முருகனுங்கிறது தமிழ் மக்கள் மத்தியில் கடவுள்களில் ஒரு இது. சிவனுக்கு 63 நாயனார் வந்தது மாதிரி முருகனுக்கு வரலனாலும் கூட தமிழக மக்கள் வந்து முருகனை தான் அவங்களோட ஃபேவரட் கார்டாக எடுக்காங்கன்னு சொல்லும்போது முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு இதை எடுக்கிறது தப்பு இல்லை. ஏன்னா ஸ்டாலினுக்கு முன்னாடியே முருகருக்கு நான் தான் ஒரு நயனார், இது சிவனுக்கு உள்ள 63 நாயனார்கள் வந்த மாதிரி முருகனுக்கு நான் தான் வந்திருக்கேன்னு ஒரு அரசியல் தலைவர் முருகனை இன்னும் வேகமாக கையில் எடுக்க முன்னாடி திமுக எடுக்கிறது லாபம் தான். அது காரணம் பாஜக RSSோட தாக்கம் தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கிறது ஒரு காரணம். பாஜகவோ அதிமுகவோ இந்த மாதிரியான இந்துத்துவா இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறதுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துறதுக்கும் அதுக்கு அனுகூலம் கூடும் அப்படிங்கிறது நீங்க எப்படி அதை ஒத்துக்கிறீங்க? இப்ப என்னன்னா பாஜக அதிமுக கூட்டணி உடைந்த உடனே இஸ்லாமியர்கள் எல்லாமே அதிமுக வாக்களிச்சிட்டாங்களா அப்படின்ற கேள்வியும், இந்த முருகர் மாநாடு நடத்தின உடனே எல்லா இந்துக்களும் திமுகவுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படின்ற கேள்வியும் ஒன்னா தானே பார்க்க முடியும். திமுக வெற்றியில் இருக்கிறாங்க. முருகர் இதை சொல்லி இந்துத்துவா சொல்லி பாஜகவும் இந்துத்துவாவும், முருகரை சொல்லி தமிழ் கடவுள் முருகர்னு சீமானும் ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு லீடரும் சீமான்கிற ஒரு லீடரும் வளர்றாங்க. சீமான் அண்டர் கரண்ட்ல வளர்றாரு, அண்ணாமலை அதிகார இதில் வெளிப்படையாகவே வளர்றாரு, நோட் பண்றாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரோட வளர்ச்சியிலையும் தான் பாதிக்கக்கூடாதுங்கிறத திமுக நினைக்குன்னு சொல்லும்போது முருகன் சம்பந்தப்பட்டது அவங்க எடுக்கிறது வந்து ரியல் பொலிட்டிக்ஸ் தானே. அது இதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்குறீங்க. ரியல் பொலிட்டிக்ஸ் தான். இந்த இஷ்யூவில் பாதிச்சிடக்கூடாதுங்கும் போது சான்ஸ் எடுக்க முடியாது அந்த இஷ்யூவில். ஸோ அந்த இஷ்யூவில் தனக்கு வரக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் தடுக்கிறதுக்கான ஒரு இதை எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸில் இருக்கவங்க செய்யத்தானே செய்வாங்க. பெரியார் சொன்ன கடவுள் மறுப்பை நம்ம சொன்னால் அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அது நமக்கு எலக்ட்ரல் இஷ்யூவும் இல்லை, அதனால நமக்கு பெரிய கெயின் இல்லைன்னு நினச்சி பேரறிஞர் அண்ணா வந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்கிறதோட பரிணாம வளர்ச்சி தான் இது. சார் மிக்க நன்றி சார். ஆழ்ந்த கருத்துக்கள், சார்பு நிலை இல்லாத பல கருத்துக்கள். நன்றி. நன்றி தம்பி.